ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்கவிருக்குது. இந்த குரு பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14ஆம் தேதி குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குருவோட பார்வை 3 ராசிகள் மேல விழுது. முதலாவதாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரா விழுது. அடுத்ததா துலாம் ராசி, கும்பராசி. இந்த 3 ராசிகளும் இந்த குரு பெயர்ச்சியால அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது. அடுத்ததா சிம்ம ராசியும் ரிஷப ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துலையும், ரிஷப ராசிக்கு குரு 2ஆம் இடத்துலையும், அதாவது தனம், லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு அமர போறதுனால தனம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். அதனால இந்த குரு பயிற்சியால அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி 5 ராசிகள் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசிகளும் இந்த குரு பயிற்சியில அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் 5 ராசிகளுக்கு கிடைக்குது. மிதுனம், கடகம், கன்னி, மீனம், மேசம். இந்த 5 ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார். இன்னும் 2 ராசிகள் பாக்கி இருக்கு. விருச்சிக ராசியும் மகர ராசியும். மகர ராசிக்கு குரு 6ல மறைகிறார். விருச்சிக ராசிக்கு குரு 8ல மறைகிறார். இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார். இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் 12 விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி ஏற்கனவே அஷ்டம சனியோட பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கு. சிம்ம ராசிக்கு கடந்த சனி பெயர்ச்சியில அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில குருவாவது ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து பலன் தராதான்னு சிம்ம ராசிக்காரர்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாகவே சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார் மே 14ஆம் தேதி. ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பதவி மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஜீவன ஸ்தானத்துல மாற்றங்கள், இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. அதாவது உங்களுடைய பதவி, தொழில் இதுல எல்லாம் ஒரு பேஸ போட்டு வச்சிருந்தார் குரு. அதுல லாபம் வந்ததோ இல்லையோ ஒரு குவாலிட்டியான ஒரு தொழிலோ, ஒரு பதவியோ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அந்த ஒரு தொழில்ல இருந்து உங்களுக்கு இனிமே லாபம் கிடைக்க போகுது. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போறார். உங்களுடைய தொழிலும் அமோகமா வளர்ச்சி அடையும். உங்களுடைய கையில பணப்புழக்கமும் ரொம்ப நல்லா இருக்கும். ராசியில கேதுவும் அமர போறார். உங்களுக்கு ஏற்படுற மனக்குழப்பங்களுக்கெல்லாம் குரு ஒரு மருந்தா அமைவான்னு தான் சொல்ல முடியும். நீங்க எடுக்கின்ற காரியங்கள் இந்த அஷ்டம சனியில நீங்க எடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வெற்றிய கடின உழைப்புக்கு பிறகு கொஞ்சம் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் குரு. இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல குரு 11ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் சிம்ம ராசிக்கு. குரு தான் இப்போ உங்களை காப்பாத்த போறார் இந்த அஷ்டம சனியில இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதனால சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருதுன்னு பயப்பட வேண்டாம். குரு உங்களை பாதுகாக்கின்ற ஒரு அரணாகவே இப்ப அமர்ந்திருக்கிறார். குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கறது உங்களுடைய தைரியம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதையும் ஒரு முயற்சி செய்து பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இணக்கமான சூழ்நிலை நிலவுகின்ற அமைப்பு. அவங்களால உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கின்ற அமைப்பு. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கின்ற அமைப்பு. இதையெல்லாம் 3ஆம் இடத்தோட குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்க செய்யும். இது ஒரு நல்ல விஷயம்தான். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய தைரியம் இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய தைரியம் பெருமளவு அதிகரிக்கும். அஷ்டம சனி காலகட்டத்துல தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அஷ்டம சனி சனி உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வயதுக்கு ஏற்ப டிசைனா பிரச்சனைகளை கொடுப்பார். அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தைரியம் ஒண்ணுதான் வேணும். எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வந்துடலாம். அனுபவ பாடங்களை தான் அஷ்டம சனி உங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்ததா 5ஆம் இடத்தை நேரா குரு பார்க்கிறார். 5ஆம் இடங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானம். உங்களுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்களுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது.
குழந்தைகளால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது. உங்க குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு திருமணம் செய்து வச்சு பார்ப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில இடம் கிடைச்சு, அதனால நீங்க சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகள் நல்லா படிச்சு முதல் மார்க் எடுக்கிறது, எல்லாத்துலயும் ஒரு திறமைய வெளிப்படுத்துறது, அதன் மூலம் வெற்றி அடையறது. இதையெல்லாம் பார்த்து நீங்க மனமகிழ்ச்சி அடைய போறீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து குரு உங்களுக்கு குடுக்க போறார். உங்களுடைய சிந்தனைகளே ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் பிறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாவும் இருக்கும். திருமணம் ஆகின்ற ஒரு காலகட்டமாவும் இருக்கும். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல கண்டக சனியா அமர்ந்திருந்த சனி வந்து இப்ப விலகப் போறார். 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்குது. 5ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்குது. இதுவரைக்கும் காதல்ல பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அதெல்லாம் தீர்ந்து திருமணத்துல முடியக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு ஏற்படும். இல்ல வரன் பார்த்து திருமணம் முடிக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். சொந்தத்துல வரன் அமையாம, வெளியில வரன் அமைஞ்சு, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியா தான் இருக்கும். அஷ்டம சனியும் அதாவது சனி பெயர்ச்சியும் சரியில்ல, ராகு கேது பெயர்ச்சியும் சரியில்லன்னா கூட, குருவோட பார்வை ராகு மேல விழப்போகுது. அடுத்தது ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க போகுது. மே 18ஆம் தேதி. அப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும், அதனுடைய ராகு 7ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போற கஷ்டங்கள வந்து குரு முற்றிலுமாக தவிர்த்துடுவாரு உங்களுக்கு. அதனால ராகுவால உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்பட போறதில்ல. சனியும் வந்து மிகப்பெரிய கஷ்டங்கள உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. ஏன்னா சனி வந்து குருவோட வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள வந்து குறைச்சு தான் கொடுப்பார். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் நீங்க தைரியமாவே இருக்கலாம். குரு வந்து உங்கள காப்பாத்த தான் வந்திருக்கார் 11ஆம் இடத்திற்கு. மாணவர்களுக்கும் அப்படிதான். மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்ல. இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் கூட இப்போ விலகிருச்சு. படிப்புல எந்த தடையும் ஏற்படாது. மனசும் தெளிவா இருக்கும். அதனால நீங்க நல்லா படிச்சிடலாம். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.